ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்ச் மாதம் எண்டிங்கில் இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை இன்று கிராமிற்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 30 ரூபா குறைஞ்சிருந்ததுங்க. இன்று பார்த்தீங்கன்னா 1 கிராம் 22 கேரட் 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8185 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தோட விலை கடந்த இந்த 3-4 நாட்களாக தங்கத்தோடைய சிறிதளவாக குறைஞ்சாலுமே பெரிய அளவுக்கு குறையல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு கிராமிற்கு 100 ரூபா 150 ரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான ரேட் 8310 ரூபாயிலேருந்து இப்போ 8185 ரூபா வரைக்கும் தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் 8000 ரூபாய்க்கு கீழேயே இன்னும் நம்மளுக்கு போகலை. ஸோ இந்த வாரத்தில் ஒரு டவுன் வந்தால் தான் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா மீது வரி போடப்படும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்வதன் காரணமாக எல்லாருமே தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அதனால் தங்கத்தோடைய விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருப்பதன் காரணமாக எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ரேட் கட்டும் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரே டைமில் வந்ததுனால நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிரடியாக இந்த ஒரு 3 மாதத்தில் பெரிய புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தங்கத்தோட விலை எப்பவுமே அப்பில் இருக்காது, ஒரு டவுன் வந்துட்டு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு சின்ன டவுன் தான் வந்துட்டுருக்கு. பெரிய அளவுக்கு பெரிய டவுன் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி குறையல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏப்ரலில் மீண்டும் புதிய உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த தங்கத்தோட விலை பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த வாரத்தில் தான் ஒரு கணிசமாக தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. பெரிய அளவுக்கும் குறையல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் இப்போ 8000 ரூபாய் கீழே போனால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 7500 கீழே போனால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காயினாவோ இல்லை நீங்கள் எப்படி டிஜிட்டல் மூலமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பார்க்குறப்போ ஒரு ரேட் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய இந்த ஏப்ரலில் புதிய உச்சத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக தாங்க சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பொருளாதார ஆலோசனையை அதை எடுத்துக்கக்கூடாதுங்க. நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.